இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் வேதாகமத்தில் பிறந்த குழந்தைகளை கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். இந்த கடைசி நாளிலும் கூட ஒரு குழந்தையை குறித்து நாம் தியானிக்கலாம். அந்த குழந்தை சாமுவேல். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த சாமுவேல் பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய தாயாகிய அன்னாள் நீண்ட காலமாய் குழந்தை இல்லாதவளா இருந்தபடியினாலே தேவனுடைய சமூகத்துல விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவள் தேவ ஆலயத்துல காத்திருந்து அதிக நேரம் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அதிக நேரம் ஜெபிக்கிறவள், அதிக நேரம் தேவ சமூகத்திலே காத்திருந்தவள், அதிக கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணினவள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்திலே, இந்த சம்பவத்திலே அவள் வேண்டிக் கொண்டபடி கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கட்டளையிடுகிறார். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தருக்காக பெற்றுக்கொண்ட பிள்ளை. அந்த பிள்ளை தான் சாமுவேல். கர்த்தரிடத்துல கேட்டேன் அவனை அப்படின்னு சொல்லி அதற்கு சாமுவேல் அப்படின்னு பெயர் வைக்கிறத பாக்குறோம். இன்னும் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் 28வது வசனம். அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இந்த 2வது அதிகாரத்துல பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பதாக அவன் ஏலிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய சமூகத்துல இருந்தான். அந்த சாமுவேல் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தது எல்லாம் நாம் இந்த வசனங்களிலே பார்க்க முடியும். அப்ப இந்த சாமுவேல்ங்கிற குழந்தைக்குள்ள ஒரு யூனிக்னஸ், அவனுக்குள்ள ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்ட பிள்ளை. அவன் கர்த்தருக்கென்று அதனாலே கேட்கப்பட்டபடினாலே கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஆலயத்துல சமர்ப்பிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை. அவன் அங்கு தேவ சமூகத்திலே வளர்கின்ற பிள்ளை. அவனுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அவன் சிறு வயதிலேயே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். அதுல 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. யாரும் கர்த்தரை தரிசிக்கல, யாரும் கர்த்தருடைய வார்த்தைய வசனம் அபூர்வமா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தையே கேட்கல, அபூர்வம் இதெல்லாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவனுக்குள்ளே கர்த்தர் ஒரு தனித்தன்மையை கொடுத்து இவனை உண்டாக்கின நோக்கத்தை நிறைவேற்றுகிற கர்த்தரை இதுல பார்க்க முடியும். அப்போ கர்த்தருக்கென்று கேட்கப்பட்ட பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை, வசனம் அபூர்வமா இருந்த காலத்திலும் கூட வார்த்தையை கேட்கிற பிள்ளையாக இது உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்கலாம். இப்படியாக கர்த்தர் ஒரு விசேஷித்த விதமாக நம்மை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக உருவாக்குகிற கர்த்தரை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். கர்த்தரை வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக உருவாக்கப்படுதல், அப்படி பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்குகிறார். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல காண முடியும். அப்படி வளர்ந்தது நிமித்தமாக அவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆகிறான். ஏலியனுடைய குடும்பத்தாருக்கு சம்பவிப்பதை குறித்து கூட கர்த்தர் அந்த சிறு சாமுவேலோடு கூட பேசுகிறார். அவன் தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பெரிய ஆசாரியனாய் மாறுகிறான். முதல் ராஜாவாகிய சவுலை அபிஷேகம் பண்ணுகிறான். இஸ்ரவேலின் மிகப்பெரிய பிரபலமான, தேவனுக்கு பயந்த, தேவனுக்கு மிகவும் பிரியமான ராஜாவாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறான். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக சாமுவேல் இந்த இடத்துல தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாகவே சொல்லப்படுகிறது. அந்த சாமுவேல்ங்கிற குழந்தை அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடந்தது போல இது கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக, அவர் தீர்க்கதரிசியாக, அவர் நம்முடைய பாவங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆசாரியனாக, அவர் முழு உலகத்துக்கும் ராஜாவாக வெளிப்படுகிறவராக, இதெல்லாம் சாமுவேல், தாவீது இவர்களோடு கூட ஒப்பிடப்பட்டு வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நாம் கர்த்தரை இப்படியாக பார்க்க முடியும். நம்மை அவருடைய வார்த்தையை கேட்க செய்கிற தேவன். அவன் தேவனுக்கென்று கேட்டுக்கொண்டபடினால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ கேட்கப்பட்டவன், கேட்டு பெற்று கொள்ளப்பட்டவன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து நாம் தேவனுக்கென்று தேவனுடைய சமூகத்திலே நாம், அதாவது அந்த குழந்தை
கிடைக்கும் பொழுது அந்த குழந்தையை உமக்காகவே கொடுப்பேன். அந்த குழந்தை உமக்காக கொடுக்கப்பட்ட அது என்ன செய்து தேவ ஆலயத்திலே வளருது, தேவனுடைய சத்தத்தை கேட்குது, தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுது. முழு இஸ்ரவேலுக்கும் தான் முதல் பெயர் சபா மட்டும் உள்ள அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறது. இப்படி தேவனுக்கென்று கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை ஒரு தனித்தன்மை வாய்ந்த இப்படி பிள்ளையாக இருக்கிறது. அது போலதான் இன்றைக்கு கர்த்தர் யார் யாரை நீ யார் யார் தேவனிடத்திலிருந்து பிள்ளைகளை கேட்டு பெற்றுக்கொண்டோமோ இப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை உள்ளவராக அவர்களை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை வைக்கிறார். இப்படியாய் ஒரு விசேஷித்த பாத்திரமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் உருவாக்கினது போல நம்மையும் விசேஷித்த பாத்திரங்களாய் உருவாக்கும்படியாய் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்திலிருந்து குழந்தையை கேட்டு பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர் கொடுக்கிற ஈவு. அப்போ எல்லாருமே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சுதந்திரத்தை தான் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ கேட்டு பெற்றுக்கொண்டவர்களாகிய நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகிய நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இந்த நேரத்துல கர்த்தர் நம்மை உருவாக்க முடியும். ஒருவேளை இதற்கு இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக உருவாக்க முடியுங்கிற இந்த வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமானா நம்ம இப்படி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் கேட்கணும், உங்க வார்த்தையை என்னுடைய காதுகள் கேட்கணும், என் இருதயம் கேட்கணும். எப்படி நீங்க சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆசீர்வாதமாக, சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராக நீங்க உருவாக்குனீங்க, அப்படியே உங்க சத்தத்தை நான் கேட்டு என்ன குறித்து இந்த உலகத்துல என்னோட கூட இருக்கிற ஜனங்களுக்கு, என் பட்டணத்தாருக்கு, என் கிராமத்தாருக்கு, என் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, என் மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகளாக உருவாக்க நீங்க சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அதை நான் செய்து முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட நம்ம இப்படி கேட்கிறவங்களா இருப்போம். அதற்கு எனக்கு வார்த்தைகளை தாங்க, உம்மோடு பேசுகிற அனுபவத்தை தாங்க, உம்மோடு பழகுகிற அந்த அனுபவத்துல நான் வளரும்படி கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதை நம்ம விசுவாசிக்கலாம். ஏனென்றால் நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களோடு தேவன் பேசுகிறார். தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனை நாம் சேவிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த வாரம் முழுவதும் அநேக குழந்தைகளை குறித்து வேதாகமத்திலிருந்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் பாராட்டினார். எல்லா குழந்தைகளுக்குள்ளும் ஒவ்வொரு தனித்தன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த தன்மையை வைத்திருக்கிறவர் தேவனே. அதற்கு ஒவ்வொருவருக்குள்ளும் தனிப்பட்ட அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறவரும் தேவனே. அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவருக்குள்ளும் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை அளிக்கிறவரும் தேவனே. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக அதை நாம் பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படும்படி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட பேசின அன்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை குறித்து எங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்தன்மை நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மனநிலை, எங்களுடைய குணங்கள், எங்களுடைய வளர்கிற சூழ்நிலைகள், எங்களுடைய பிறப்பு, எங்களுடைய குடும்பம் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே எல்லாவற்றை குறித்தும் உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றை குறித்தும் எல்லாவற்றை தாண்டி நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அதை செய்து நிறைவேற்றுக்கு வேண்டிய கிருபை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். உங்க கிருபையினால உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கவும், உங்க வழியில நடந்து முடிக்கவும் ஆண்டவரே, உங்க நித்திய ஆண்டவரே ஜீவனுக்குள்ளாய் நாங்கள நித்திய ஜீவன்கிற ஆசீர்வாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்கவும் சுதந்திரிக்கவும் நீங்க கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை